தினமணி நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டார். செவ்வாய்க்கிழமை அன்று 2026 தேர்தலுக்கான வாக்குறுதிகள். இந்த வாக்குறுதிகள் பற்றிய ஒரு பார்வையை பதிவு செய்கிறது இந்த வீடியோ பதிவு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026ஆம் ஆண்டு தேர்தல் சூடு பிடித்திருக்கிறது. களம் வெயிலை போலவே ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கான தொகுதிகளை இனம் கண்டு அதற்கான பணிகளை தொடங்கிவிட்டன அப்படின்னு கூட சொல்லலாம். கட்சிகளை பொறுத்தளவு சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிந்திருக்கும் என்ற அடிப்படையில் அதிமுக அணியை பொறுத்தளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை கடந்த காலங்களில் சில அறிவிப்புகளை வெளியிட்டார், ஒரு 2 முறை. இப்பொழுது ஒரு முழு தொகுப்பாக இந்த தேர்தலுக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறோம் மக்களுக்கு என்ற அடிப்படையில் 297 வாக்குறுதிகளை கொண்ட அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது செவ்வாய்க்கிழமை அன்று. ஸோ அந்த வாக்குறுதிகள் பற்றிய பார்வையை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தளவில் நாம் முன்பு சொன்னது போல அல்லது அவர் முன்பு அறிவித்த அந்த அறிவிப்புகளை எல்லாம் தொகுத்து பார்க்கும் பொழுது பெரும்பாலும் பெண்களை கவர்கின்ற அளவில் தான் இந்த வாக்குறுதிகள், அந்த கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் அப்படின்னு கூட நம்ம அதை வகைப்படுத்த முடியும். ஏன்னா பெண் வாக்காளர்கள் ரொம்ப முக்கியம். பெண் வாக்காளருடைய வாக்கு நமக்கு கிடைக்கின்ற பொழுது நம்முடைய வெற்றி உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அறிக்கை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, இந்த வாக்குறுதிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 10,000 ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கிற ஒரு சிறப்பு உதவித்தொகை குடும்ப அட்டைதாரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பம்னு வரும் பொழுது இயல்பாக இங்கே பெண்களும் உள்ளே வந்துடுறாங்க. இந்த உதவித்தொகை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக ஆட்சி காலத்தில் நிறைய வரிகள்லாம் கூட்டிட்டாங்க, நிறைய பிரச்சனை, விலைவாசியெல்லாம் உயர்ந்து இருக்குது. அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதனால் அதற்கு ஒரு சிறப்பு உதவித்தொகையாக ஆட்சிக்கு வந்ததும் 10,000 ரூபா அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வச்சுருக்காங்க. அதே போன்று ஆண்டுக்கு 3 எரிவாயு உருளைகள், கேஸ் சிலிண்டர் கொடுக்குறோம் இலவசமாக, விலை இல்லாமல் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் இயல்பாக அது குடும்பம் என்று வருகின்ற பொழுது பெண்களோடு தொடர்புடைய ஒரு அறிவிப்பாக இருக்குது. அதே போன்று குளிர்பதனப்பட்டி, இதுதான் புதிய அறிவிப்பாக இருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது குளிர்பதனப்பட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அப்போது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு இதை ஏற்கனவே சொன்னது தான் மீண்டும் அதில் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 1000 ரூபாய் அடுத்து 1,500 ரூபாயாக திமுக உயர்த்துகின்ற பொழுது இங்கே 2,000 என்ற அறிவிப்பு. திட்டத்திற்கு பேர் அவர்கள் மகளிர் உரிமை தொகைன்னு வச்சாங்க. இவங்க குலவிளக்கு திட்டம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு இதுவும் நேரடியாக பெண்களுக்கு உள்ள ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுது. மகளிர் இலவச பேருந்து பயணம் அது ஏற்கனவே தொடரும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சேர்த்து ஆண்களுக்கும் இலவச பயணம் நகர பேருந்து அப்படின்னு சொல்ல. அப்போது குடும்பம் என்று வருகின்ற பொழுது அப்போது பெண்கள் மட்டுமில்லை அந்த பயணம் பெறாங்க, ஆண்களும். இது ஒவ்வொரு அறிவிப்புக்கு பின்னால் விமர்சனங்கள் வேற. பட் இந்த அறிவிப்புகள் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது இந்த தேர்தலில் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நான் முன்பு சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே, பேருந்து பயணம் தவிர்த்து மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நேரடியாக மகளிர் வாக்குகளை குறிவைத்து தான் இந்த அறிவிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. சரி, இது போன்ற பொருட்களாக கொடுக்கக்கூடிய இந்த அறிவிப்பு இருக்குல்ல, இப்போ குளிர்பதனை பற்றி சொல்கிறாங்கல்ல, அதே போன்று கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலும் சரி, அவர்கள் தொடர்ந்து இது போன்ற பொருட்களை கலைஞர் கருணாநிதி இருக்கின்ற பொழுது இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இலவச மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு இதெல்லாமே நியாய விலைக்கடை மூலமாக இலவசமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. தொடர்ந்து பள்ளி சார்ந்த விஷயங்கள் பார்க்கின்ற பொழுது இலவச சைக்கிள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அதற்கு பிறகு தொகையாக இப்பொழுது பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த திட்டங்களில் வரக்கூடிய அந்த தொகையாகட்டும், 1000 ரூபாய் உதவித்தொகை இருக்குல்ல, இது எல்லாமே தொகையாக வருது. ஸோ பொருளாக கொடுப்பது அப்படிங்கிறது இந்த இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். பெரிய அளவில் ஒரு நேரடியாக வீட்டுக்குள்ளே போகக்கூடிய ஒரு பொருளாக அப்படின்னு பார்க்கணும், அதுதான் ஒரு முதல் பொருளாக கருத வேண்டியது. அது முன்பெல்லாம் இருந்தாலும் கூட அது ரொம்ப முக்கியமாக அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து தான் நமக்கு தொடங்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், வீட்டுக்குள்ளே உள்ள பொருளாக. ஸோ இது ஒரு இணையத்தில் பார்க்கும்போது நேற்று குளிர்பதன பெட்டி விரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ வாஷிங் மிஷின் திமுக கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு நகைச்சுவையாக அவர் கேட்டாலும் கூட
எதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வாக்குகளை கவரணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது நம்முடைய சாதனை பட்டியல் திமுக நிறைய சொல்றாங்க. இத்தனை வாக்குறுதிகள் நம்ம 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் குடிச்சோம். அதில் நான் வந்து கிட்டத்தட்ட 90% மேல நிறைவேற்றிட்டோம் சொன்னாலும் கூட, ஒரு பிரதான எதிர்க்கட்சி இது போன்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கும்போது நம்ம அதற்கு ஈடாக அல்லது அதற்கு மேலாக ஒரு பொருளை யோசிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இயல்பா வந்து ஏற்படும். நம்ம சொல்லலாம், அவர்களுக்கு வந்து கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி இருக்குது. 23 கட்சிகள் இருக்குது. சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தொகுதி பங்கீட்டை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. எல்லாமே அடுத்தடுத்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு என்று சொன்னாலும் கூட, இந்த விஷயங்கள் இருக்குல்ல, மகளிரை நோக்கி அல்லது இளைஞர்களை நோக்கி கொடுக்கப்படக்கூடிய வாக்குறுதிகள் அப்படிங்கிறது வந்து தேர்தல்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். இது மட்டுமா வெற்றிக்கு ஒரு காரணியா அமையுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஆனால் இது ஒரு முக்கிய காரணியாக அமைவதற்கான வாய்ப்பு எப்போதுமே உண்டு. அந்த அடிப்படையில அதிமுக கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகள் திமுகவை இன்னும் கொஞ்சம் இதைவிட மேலாக யோசிக்க வைக்கும். ஏன்னா அவங்களும் ஒரு குழு அமைத்து அதற்கான ஏற்பாடுகள், அறிக்கைகள் தயாரிப்பு பணிகள்ல தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பொருட்கள் போக நிறைய விஷயங்கள் நம்ம 297 அறிவிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா, சில விஷயங்கள் இயல்பான அறிவிப்புகளா இருக்குது. அதுல ஒரு இது குறிப்பிட்டு இது ரொம்ப ரொம்ப யாருமே சொல்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரிலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா, சில அறிவிப்புகள் ஒவ்வொன்றா கேட்டகரி வைஸ் வந்து பண்ணி ஒரு உறுதியை கொடுக்குறாங்க. மீனவர்களுக்காகட்டும், அல்லது விவசாயிகளுக்காகட்டும், இப்படி ஒரு கேட்டகரியா பிரிச்சு யார் யாருக்கு என்னென்ன செய்ய போறோம். இப்போ மீனவர்னா மீன்பிடி தடை காலத்துக்கான அந்த உதவித்தொகையை வந்து எவ்வளோ கூட்டுறதான விஷயங்கள். அதே போன்று கைத்தறி நெசவாளர்களுக்கு பார்க்கின்ற பொழுது இந்த மின்சார பயன்பாட்டு யூனிட் அதிகரிக்கிறது. இந்த மாதிரி அனைத்து கேட்டகரியும் அனைத்து பிரிவினரும் உள்ள வர்ற மாதிரியான ஒரு வடிவமைப்பை அது உள்ள வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 7.5% ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ இட ஒதுக்கீடு, அதான் 7.5 10 உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லி கல்வியில் சொல்றாங்க. கல்வித்துறையை பொறுத்தளவு இப்படி தேர்தல் நெருங்கிவிட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். இன்று அவர் அதிமுக பொதுச் செயலாளர் பரப்புரையை மயிலாப்பூர்லேருந்து தொடங்குகிறார். எனவே அடுத்தடுத்து அதிமுக பொறுத்தளவில் அந்த பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் இடங்கள் அறிவிப்பு, அப்புறம் தேர்தல் அறிக்கை வெளியீடு, அதனைத் தொடர்ந்து இன்று பரப்புரையை தொடங்கக்கூடியது. இன்னும் இதற்கு மத்தியில் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் 23 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியல் உடனடியாக அது வெளியாகுது. ஸோ அதிமுக பரபரப்பாக தன்னுடைய தேர்தல் காலத்தை தொடங்கி விட்டதை நம்ம பார்க்க முடியும். இந்த 23 பேர்ல பார்த்தீங்கன்னா 16 பேர் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேர்த்தா 21 பேர் முன்னாள் அமைச்சர்கள். அல்ல அவரை தவிர்த்து பார்க்கும்போது 20 பேர் அமைச்சர்கள். இதுதான் அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா. எனவே அவர்கள் அடுத்த கட்டத்தை எப்படி இந்த லிஸ்ட் வெளியிடல அவங்களுக்கு எந்த சிக்கலுமே இல்லை. ஏன்னா இந்த இடங்களை இவர்களை தவிர வேற யாரும் எங்களுக்கு வேண்டும் சொல்லி யாரும் ஃபைட் பண்ண போறதில்ல பெரும்பாலும். அதனால அதில் முதல் கட்ட பட்டியலை வெளியிட்டு முதல் கட்டமாக வந்து அதற்கு அடுத்த கட்டமாக பிரச்சாரத்தை அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். எனவே அதிமுக களத்தில் வேகமாக இறங்கிவிட்டதை நாம் பார்க்க முடிகிறது. திமுகவை பொறுத்தவரை இறங்கலையா அப்படின்னா அவர்களும் எப்போதோ அந்த பணிகளை எல்லாம் அவர்கள் தொடங்கி விட்டார்கள். இந்த கூட்டணி பங்கீடு விவகாரங்கள் இதுல கொஞ்சம் அவர்களுக்கு காலதாமதம் ஆனதுனால அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி அவர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தல் நிச்சயமாக இந்த வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கை என்பது ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருக்கும். திமுகவினுடைய அந்த தேர்தல் அறிக்கை வந்த பிறகு இன்னும் அது விரிவாக பேசப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.